நம்ம நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேள்வி பாருங்க. பிழை திருத்தம். ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஒரு அணில், அதாவது இங்கே உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்கே ஒரு அணில் அப்படின்றது வரக்கூடாது, ஓர் அணில் அப்படின்றதான் வரணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னால், உயிர் எழுத்துக்களுக்கு தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் அப்படின்றது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் கரெக்டு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணும். ஓர் அணில், ஓர் இலை, ஒரு அப்படின்றது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. கூட்டு தவறு, காரணம் சரி அப்படின்றதான் சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை அப்படின்பாங்க. கோவன்புதூர், கோவன்புதூர் வந்து பார்த்திங்கன்னா கோவை மருவி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. எளிமையான ஒரு ஈஸியான ஒரு கேள்வி இது. 3142. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இரு பொருள் தருக. தாரணி அப்படின்னா உலகம், உலகம்னா பூமின்னு சொல்லலாம். தாரணி, பூமி, உலகம். எளிமையான ஒரு கேள்வி தான். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் பன்மொழி, அதாவது நடு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே பொருளை குடிக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் சேமாக வரும். நடு மையம்னா நடுவும் மையம் தான், மையமும் நடு தான், சென்டர் தான், அதை தான் குடிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிசை, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் உயரம் தான். மலர் மீசை, கினான் மாநாடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்ல. மிசைனா மேலே, மேலே உள்ளது. ஸோ இது வந்து என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மேல் பகுதி தான் மிசை அப்படின்றத பார்க்குறோம். அடுத்த கேள்வி பாருங்கள். பொருந்தா சொல். இங்கே வந்து இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கே வந்து இச்சு வரணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்து இச்சு வரணும். கொஸ்டின்லேயே அவங்க வல்லினம் மிகும் மிகாலாம் கேட்குறாங்க. அவங்களே தவறாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முரல், வகுலி, வாழை அப்படின்றது மீன்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இங்கே வந்து வியாழம் அப்படின்றது ஸ்னேக், பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுனால ஸோ இது வந்து தவறான பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.